என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. ஆத்மாவணக்கம். ஆத்மானம் சாமி. சாமி, இப்போ ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போனாலோ, ஒரு ஒரு தெய்வத்தினுடைய பாடல் கேட்டாலோ, இல்லை எது அந்த தெய்வம் சம்மந்தப்பட்டது ஏதாவது கதை பேசினாலோ எனக்கு தானாக அழுகை வருது. இது என்ன காரணத்துக்காக நடக்குதுன்னு எனக்கு புரியல. இந்த மாணிக்கவாச பாட்டில் வரேன்ல, காதலால் கசிந்து கண்ணீர் மல்கின்றாங்களே, நீங்கள் அந்த அதாவது இந்த கருணை, அந்த அன்பு, அந்த ஒரு லெவலில் வரும்போது மட்டும் கண்ணில் வந்து உங்களுக்கு அந்த இதே வரும். கண்ணில் தண்ணி வருதுன்ற சாதாரண விஷயம் சாமி இல்லை சாமி. அழுவும் போது வர தண்ணி வேற, நீங்கள் அழுவாத நிம்மதியாக இருக்கும்போது தானாக வருதுன்னா உங்களுக்கு கடவுளுக்கு உங்களுக்கு லிங்க்ல இருந்தால் மட்டும் தண்ணி வரலாம், வரவே வராது, தலைகள்னால வராது. உங்களுக்கு அதான் நல்ல விஷயம். அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உள்ளே உருகி நீங்கள் பண்ணுறீங்களா, அப்போ அந்த கண்ணில் தண்ணி வர்றது ஈஸி. அப்போ நீங்கள் கருணையில் அந்த பக்தி அந்த ஒரு லெவலில் வந்து உயர்ந்து வரீங்கன்னு அர்த்தம். இல்லை சாதாரணமாலாம் கண்ணில் தண்ணி வராது. அது நல்ல விஷயம் தான் சாமி. இன்னொன்று சாமி, நான் வந்து ஒரு முதல் பாடம் தான் வாங்கியிருக்கிறேன். நான் இங்கே வரும்போது வந்து நான் தெய்வத்தை நாடி போகணுன்னு தான் நான் வந்தேன். ஆனால் எனக்கு எனக்கு தொழிலெல்லாம் நடக்கணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி எண்ணம் என்னுடைய இதில் கனவுல கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் நான் இங்கே வந்த பின்னாடி அந்த தொழில் வந்து கொஞ்சம் மேலே நல்லா கொஞ்சம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அது எதனால், இதுக்கு அதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்குது? இல்லை, நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னா அதில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா இதில் வர முடியாது சாமி. நீங்கள் கடவுள் அடையணும், கடவுளை அடையிறமோ இல்லையோ, நான் பாவம் பண்ணக்கூடாது, நான் எனக்கு கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் போகணுன்னா எல்லாம் கண்டிப்பாக நம்ம விட்டு ஒன்றும் விலகும். உங்கள் பொன் பொருள் வருதுன்னா உங்களை ஏதோ கர்மா தான் அப்படி இழுத்துட்டு போகும் உங்களை. அதில் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பொன் பொருள் மேலே ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா இதில் வர முடியாது. நீங்கள் நல்லா பாருங்கள், கடை வச்சுக்க. இப்போ நான் கூட கடை வச்சு நல்லா பல கோடி சம்பாரித்தேன். ஆனால் அந்த என் மனுஷன் என்ன சொன்னால், தொழில் சேர்ந்தால் பொய் சொல்லணும், தொழிலே வேணாம் தூக்கி போட்டேன். முடியுமா? நீங்கள் கடை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்க, இப்போ சாதாரணமாக எல்லா கடையில் விற்கிறதா ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டோம். ஒரு வித்தியாசமாக லாபம் நிறைய சம்பாதினா, நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் 10,000 ரூபா கொடுன்னு கேட்டால், நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினோடனே நான் 15 ரூபாய்க்கு வாங்கினா 16 ரூபா கொடுன்னு தான் கேட்பீங்க. அந்த தொழிலேருந்து போய் தானாகவே வந்துடும். இல்லை சார், நம்மளுக்கு வந்து உழைப்பு வேறு, இல்லை வேலை செஞ்சு தான் வரல. இல்லை, வேலை செஞ்சு வர்றதுன்றது வேறு. இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறோம், நீ எல்லாம் யோசிச்சு பேசாம விவசாயம் பண்ணுறான், அதை எடுக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த புரோக்கர்ன்றவன் சேரன் எவ்வளோ பணம் சேர்த்தான்னு தெரியுமா? அந்த கடையை வச்சுக்கிறவனுக்கு கம்மி தான், இந்த விவசாயிக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் புரோக்கர் இருக்கிறவன் இவங்க 2 பேரும் மிச்சமாக லாபத்தை சம்பாரிச்சிடறான். ஆனால் பாவத்தையும் அவன் தான் நிறைய சம்பாதிக்கிறான். எந்த புரோக்கர் நல்லா இந்த மாதிரி சத்துங்கிறத யோசிச்சு பாருங்கள். புரோக்கர் வேலை செஞ்சு எவன் நடக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆள். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் தொழிலுன்னும் போது வந்து நீங்கள் அதில் வளர்ச்சி வந்துன்னா பயப்பட வேண்டிய சூழ்நிலை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது பயம் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளை எங்கேயோ மாட்ட வைக்குது, சிக்க வைக்குது அப்படின்ற கான்செப்ட் தான் செம்மையாது. நீங்கள் இது வந்தால் வருது போ, 10 ரூபா வந்தால் 5 ரூபா செலவு பண்ணுறேன். அதை பெருசாக எடுத்துக்கல சாமி, இருந்தாலும் அது கொஞ்சம் வளர்ச்சி ஆகுது. அது இல்லை, வளர்ச்சி ஆகுதுன்னா நீங்கள் அதில் சிக்கிக்காதீங்க, ஏதோ வந்து செய்கிறேன்னு போயிடுங்க. நீங்கள் அது மேலே பற்று பாசனம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமான செயல் தான் சாமி. ஏன்னா இதில் இது ஒன்றும் கதில் நீங்கள் இதை விட்டு கம்மியாகிடுவீங்க. இப்போ இந்த ஆன்மீக லைன்லேருந்து கொஞ்சம் விலகிடுவீங்க. அதுதான் நீங்கள் அது வருதா வட்டும் செலவு பண்ணிட்டு அதான் உங்கள் ஐயா சொன்ன மாதிரி சம்பாதிச்சது பூரா செலவு பண்ணக்கூடாது, சம்பாதிச்சது பூரா சேர்த்து வச்சக்கூடாது, சம்பாதிச்சு பூரா பண்ணக்கூடாது. உங்களுக்கு பண்ணி உங்கள் நாளைக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைங்க, தான தர்மம் கொஞ்சம் பண்ணுங்கள், செய்ய வேண்டிய கடமை பண்ணுங்கள், கடனை கட்டுங்க, எல்லா வேலையும் செய்யுங்க. அப்போ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நீங்கள் பூரா சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான், அதுக்கு தான் சொன்னார் ஐயா, பணமும் பாவமும் ஒன்று. பணம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்தோ பாவம் வந்து சேர்ந்துங்க, பாவம் எவ்வளோ சேர்த்தோ நோவை வந்து உட்காந்து கரைச்சிடும். அந்த நோவை வந்து உட்காந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்தன பணத்துக்கு மேலேயே செலவாகும். நமக்கு எதுக்கு அது தேவையில்லாது. ஆமாம், அதனால் சிந்திச்சு செய்யுங்க. அதெல்லாம் நீ ஐயாவை நம்பினாம அவர் வழி காட்டுவார். அதனால் நீங்கள் ஒன்றும் இப்படி வருது வளர்ச்சி வந்துச்சுன்னா ஆட்ட மாட்டாதீங்க, லாஸ் ஆச்சுன்னு தோண்டு விழுந்துடாதீங்க. எல்லாம் சரி சம்பந்தம். வந்தால் வா, போனால் போ, அப்போ வேறு பிரச்சனை கிடையாது. அதுதான் சொன்னல, இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பாதிச்சா போதுன்னு நினைக்கணும். 1000 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 5000 வரலையா இருந்துச்சுன்னா 50,000 லட்சம் வந்தால் கூட பத்தாது. அது அந்த ஆசை, அந்த மனுஷனுடைய ஆசை ரொம்ப மோசமானது.
அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.